ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹெர்பல் ஹேர் ஆயில். ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன்ல, நம்மளுக்கு ஆயுர்வேதிக் மெடிக்கல் இருக்குன்னு, அங்கே யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கிடலாம். நம்ம இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாமே பவுடர் ஃபார்மில் எடுத்துருக்குது. நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன எப்படி பண்ணுறது அப்படின்னு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பியூரான கோகோனட் ஆயில் எடுத்துக்க போகிறோம். ஆயில் சூடாயிடுச்சு. சூடானதும் நம்ம கொஞ்சம் கொரப்பாக பொடி வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கணும். அதை போட்டுடலாம். அதை போட்டு நல்லா வேக விடணும். ப்ரௌனிஷ் கலரில் வர்ற வரைக்கும். பாருங்க கைஸ், தெரியுதா? வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலராக ஆயிட்டு. நம்ம வெங்காயம் நல்லா வேகாட்டி அதில் ஒரு வெங்காயத்தோட ஸ்மெல் வரும். அதனால எண்ணெய் எப்பவும் ரெடி பண்ணல, வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிடணும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம். எதுலேயுமே தண்ணி போடக்கூடாது, அப்படியே தான் கொரன்னு அரைச்சிக்கிறணும். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம போட்ட ஆம்லா நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு காய்ஸ். இதை பாருங்க, முளைக்கட்டுன வெந்தயம். இதையும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகுது வரைக்கும் இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க கைஸ், நம்ம போட்ட வெந்தயமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் போட போகிறது முழு மஞ்சள். மஞ்சள் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, மஞ்சளில் ஆன்டிபயோட்டிக் அதிகம் இருக்கும். ப்ளஸ் புண்ணு வரும், தலையில் பொடுகு அதிகமாக இருக்கிறதுனால இச்சஸ் இருக்கும். அதுக்கு மஞ்சள் ரொம்ப நல்லாவே க்யூர் பண்ணும். அதனால் நம்ம இதில் முழு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறோம். அதோட கற்றாழை அதையும் சேர்க்குறோம். இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதும் மிச்ச இன்க்ரீடியன்ஸை சேர்க்கலாம். நம்ம போட்ட மஞ்சளும் கற்றாழையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ செம்பருத்தி இலையும் துளசி இலையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதோட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம செம்பருத்தி பூக்களும் ரோஜா இதழ்களும் சேர்க்க போகிறோம்.
ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிடலாம், ட்ரையாக கிடைச்சாலும் ட்ரையாக சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம சேர்க்க போகிறது வந்து பவுடர் இன்க்ரீடியன்ட்ஸ். அதை நான் சொன்னேன்ல எங்கள் ஷாப்லேயே கிடைக்கும் மெடிக்கல்லான்னு. இப்போ நம்ம சேர்க்க போகிறது வந்து பிரிங்கராஜா பவுடர், நீம் பவுடர், கலஞ்சி பவுடர், ஆவாரம்பூ பவுடர் எல்லாத்தையும் நம்ம இதில் இப்போ மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வேக விடலாம் நல்லா. இது வந்து ஆவாரம்பூ பொடி. பாருங்க கைஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இவ்வளோ கம்மியாக இவங்க ஆயில் ஊற்றி ப்ரிப்பேர் பண்ணாங்களே, இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லை கைஸ், நம்ம இப்போ இது போட்டிருக்கோமா, போட்டு இது ப்ரிப்பேர் ஆனதும் 15 days இது இப்படியே நம்ம விட்டுட்டு அப்புறமா இதில் இன்னும் ஹேர் ஆயில் ஆட் பண்ணி அதை இன்னும் 15 days வெயிலில் வச்சு ஃபில்டர் பண்ணி வெயிலில் வச்சு அதுக்கப்புறம் 1 month ப்ரொசீஜருக்கு அப்புறம் தான் நாங்கள் இதை சேல் பண்ணுவோம். ஃபைனலாக நம்ம இது பாருங்கள், வெட்டி வேரும் ரோஸ்மேரி லீவ்ஸும் சேர்க்க போகிறோம். இது தெரியுதா? இன்னும் இல்லை, கேஸ்ட்ரால் ஆயில் கொஞ்சம் வரும், அப்புறம் வேம்பாரம் பட்டை. இது எல்லாமே வந்து நம்ம 15 daysக்கு அப்புறம் தான் அதை இதில் மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இந்த ஆயில் வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் இருக்குது. ஆயிலை பாருங்கள் கைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆஃப்டர் 15 days கழிச்சு இந்த ஆயில் எப்படி இருக்குது, நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணோம், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ கைஸ். என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம நிறைய ரெசிபிஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. பாய்.